வீணா போன வடிவேலு அந்த ஆளு என்ன சொல்றான்னா, உடஞ்சு செதறி கிடக்குறாங்க, வரவே மாட்டாங்க. டேய், நாங்க இன்னைக்கு அடிச்சுக்கிடுவோம், இந்த பங்காளி சண்டை நாளைக்கு முடிஞ்சிடும், நாங்க ஒண்ணு சேர்த்துக்கிடுவோம். நீ யாரு? ஒரு இடத்துல போய் ஈபி லைன் வாங்கணும்னா எவ்வளவு கட்டுவீங்க சாதாரணமா? இன்னைக்கு பாருங்க, போஸ்ட் மரம் ஊன்றதுக்கு ஒரு ரேட்டு, இந்த வயறு போறதுக்கு ஒரு ரேட்டு, அதை வீடு கட்டி வாரதுக்குள்ள பாவம் டயர்டாகி படுத்துடுறேன். அந்த வீட்டுக்கு பாதுகாக்க முடியாது, பாடவே கட்ட முடியும். அப்படிப்பட்ட வேலைகள் பூரா இந்த திமுக அரசு பண்ணது. இதை கேட்டோம்னா கஞ்சா கருப்பு குற்றவாளி ஆயிட்டேன், சேர்க்கிறது பல பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஆச்சு, அதையெல்லாம் நான் சமாளிச்சு வந்துட்டேன். ஏன்னா வீணா போன வடிவேலு அந்த ஆளு என்ன சொல்றான்னா, உடஞ்சு செதறி கிடக்குறாங்க, வரவே மாட்டாங்க. டேய், நாங்க இன்னைக்கு அடிச்சுக்கிடுவோம், இந்த பங்காளி சண்டை நாளைக்கு முடிஞ்சிடும், நாங்க ஒண்ணு சேர்த்துக்கிடுவோம். நீ யாரு? நீ எப்ப ஏடிஎம்கே பேசுவீங்களோ அப்பவே நாங்க ஜெயிச்சிட்டோம்டா. நீ ஆம குழந்தை வேண்டா, ஆம குழந்தை கட்சி. நாங்க அழகான கட்சி. சத்துணவு திட்டம், அது இல்லாம புரட்சி தலைவி அம்மா எத்தனை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு இலவசமா சைக்கிள்ல இருந்து, அதே மாதிரி இந்த அவங்க போறாங்க அந்த மோட்டர் பைக்கு புரட்சி தலைவி அம்மா அவங்க கொடுத்தது. பாதி இதுதே தொகை கட்டி எத்தனை பேருக்கோ, அதே மாதிரி மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு எத்தனை வண்டி நம்ம அக்கா அம்மா புரட்சி தலைவி அம்மா செஞ்சிருக்காங்க. இது மட்டுமா? அண்ணே, இந்த ஆட்டி எல்லாரும் ரேஷன் கடையில போய் ஜாமான் வாங்கினீங்களா? நான் போய் வாங்கினேன். 2 காந்த செல்வத்தை கொடுத்தாங்க. அம்மா எடப்பாடி ஆட்சியில் இருக்கும் போது 6000 ரூபாய் பணம் ஐயா ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க. இப்ப அவர் 3000 ரூபாய் தான் கொடுத்திருக்காரு. இது என்ன நியாயம்? ஏன்னா மாமியா உடைச்சா மண் சட்டி, மரும உடைச்சா புற்சட்டி. அது மாதிரி நம்மளை எப்போதுமே ஏற்றி விட்டு இன்னைக்கு எடப்பாடி ஆரம்பிச்சிருக்காரு. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் திட்டம். பெண்களுக்கு எப்படி பசு பிரியோ அதே மாதிரி ஆண்களுக்கு பிரி வசதி. பசு பிரி கொடுத்தா 2 கொடுங்க, இல்லைன்னா யாருக்குமே இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. ஏன் போட்டு பாடாப்படுத்துறீங்க? பாவம், அந்த பெரியவர்லாம் எப்படி நடந்து வருவாரு? ஒரு வெயில் அடிச்சுட்டு இருக்கு, ஒரு மழை பெய்ய, பனி அடிக்கு, நம்ம தாங்குவோம், அவன் தாங்குவார? அது போக முக்கியமான திட்டம் எல்லாத்தையுமே எடப்பாடி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அண்ணே தப்பான நினைச்சுக்கிறாங்க. மேடையில மித்த பேர்கள் எனக்கு சரியா தெரியாது, எதுவும் நான் சொல்றதையும் என்னை தப்பா நினைச்சுக்கிறாங்க. அதுக்கு நான் மன்னிச்சுக்கிறேன். தப்பா நினைக்காதீங்க, மகளிர் அக்காவும் தப்பா நினைக்காதீங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.